ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி சமையல் ரெசிபீஸ். இன்றைக்கி நாம் வாயில் போட்ட உடனே ஒழுக்கிட்டு போகிற சாப்பிட்டா திகட்டாத திருநெல்வேலிக்கு ஃபேமஸான இருட்டு கடை அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செல்வி செம்மி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ அல்வா செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். இந்த அளவுகள் 1 கப் கோதுமைக்கான அளவுகள். சம்பா கோதுமை இந்த மாதிரி குவாலிட்டி நல்லதாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த கோதுமையை 10 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊறின கோதுமையை உங்களால் இப்படி 2 விரலால் அழுத்தி ப்ரெஸ் பண்ண முடியணும். அந்த அளவுக்கு ஊறி இருக்கணும். அப்போ தான் திக்கான பால் கிடைக்கும். ஊறின கோதுமையை தண்ணி வடிச்சிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு மைய அரைச்சிக்கோங்க. ஒரு பவுல் வச்சு அதில் ஸ்ட்ரெயினர் வச்சு ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு கோதுமையை பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதோட 1/2 கப் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இதை ஸ்ட்ரெயினரில் வடிச்சிடுங்க. இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணால் சீக்கிரமாக வடிக்கலாம். வடிச்சிட்டு வந்த சக்கையோட 1 கப் தண்ணி ஊற்றி மறுபடியும் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வடிச்சுக்கோங்க. இப்போ பால் எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு ட்ரையாக சக்கை இருக்குது. இந்த கோதுமை பாலை ஒரு ஜாரில் மாற்றிக்கலாம். ஜார் ஏன்னா திக்கான பால் கீழே தங்கும். எக்ஸஸ் தண்ணியை வடிச்சு எடுக்க ஈஸியாக இருக்கும். ஜாரில் மாற்றிட்டு 4 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி தனியாகவும் திக்கான பால் கீழேயும் இருக்குது. மேலே தேங்கிற தண்ணியை ஒரு பவுலில் ஊற்றி டிஸ்கார்ட் பண்ணிவிடுங்க. அதை நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இந்த திக்கான பாலை பவுலுக்கு மாற்றிட்டு 1 கப் பாலுக்கு 2 கப் தண்ணி ஊற்றி ரெடியாக வச்சுக்கோங்க. அளவுகள் கொடுக்கப்பட்டபடி தேவையான அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க. 1 கப் அளவு சர்க்கரை கேரமலைஸ் பண்ண தனியாக எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு நெய்யில் நல்லா கோல்டன் ப்ரௌனாக இந்த அளவுக்கு வறுத்து வச்சுக்கோங்க. ஒரு அடிகனமான பாத்திரத்தில் மீடியம் ஃப்ளேமில் 1 கப் சர்க்கரை போட்டுக்கோங்க. 5 நிமிஷம் சர்க்கரை ஹீட் ஆகும். 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் சர்க்கரை ப்ரௌன் கலராக மாறும். இப்படி சர்க்கரை கேரமலைஸ் ஆகிற இந்த ஸ்டேஜில் கவனமாக 1/4 கப் அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. இதை நல்லா கலந்து விடுங்க. கேரமலைஸ்டு ஆன சர்க்கரை தண்ணியில் நல்லா கரைஞ்சிடணும். இந்த அளவு நல்லா கரையவும் எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரை சேர்த்துருங்க. ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிட்டு சர்க்கரை கரையிற அளவுக்கான தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க.
சர்க்கரை கொதிச்சு ஒரு கம்பி பதம் வரவும் எடுத்து வச்ச கோதுமை பால் ஊற்றி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் இருந்து கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஜெல்லி மாதிரி ஆகி குக் ஆகிட்டே வரும். எடுத்துருக்கிற அளவு பொறுத்து குக்கிங் டைம் இருக்கும். கோதுமை பால் வெந்து குக் ஆகும்போது நல்லா திக்காகவும் கலர் ப்ரௌன் கலருக்கும் சேஞ்ச் ஆகும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்க்க ஆரம்பிக்கலாம். நெய் சேர்த்து கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நெய் சேர்க்க சேர்க்க திக்காகி அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். கண்டினியூஸாக ஸ்டீர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஸ்டேஜில் செக் பண்ணிங்கன்னா ஜெல்லி மாதிரி ஆகி கலக்கிற கரண்டியில் இருந்து இந்த மாதிரி திக்காக விழணும். இப்போ வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஜெல்லி கரண்டியிலேருந்து விழணும். இந்த ஸ்டேஜில் நிறுத்திடாதீங்க. இப்போ எடுத்தீங்கன்னா கையில் அல்வா ஒட்டும். இருட்டு கடை அல்வா பதம் கையில் ஒட்டக்கூடாது. இப்போ பார்க்க பதம் வந்த மாதிரி தான் தெரியும், ஆனால் இன்னும் 10 நிமிஷம் குக் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் இருந்து லேசாக வர ஆரம்பிக்கும். இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்தா அப்சர்வ் ஆகாது. அல்வா சைடில் ஒட்டாமல் பாருங்க, இந்த மாதிரி சுற்றுறதுக்கு வரும். இதுதான் சரியான பக்குவம். கரண்டியிலிருந்து சட்டுன்னு விழாது, கண்ணாடி மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க, ஒரு பவுல்ல எடுத்து பார்க்கலாம். பாருங்க, விரல்ல ஒட்டவே இல்லை. திருநெல்வேலி அல்வா ரெடி டு என்ஜாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். செல்வி செம்மி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ருசியாக சமைக்கலாம், வாழ்க்கையை ரசிக்கலாம்.